எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு ஈஸியான பன்னீர் கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஊற்றி எண்ணெய் சூடான உடனே பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். ரெண்டு 3 பட்டை, 4 கிராம்பு, ஒரு 3 ஏலக்காய், சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம், ஜீரகம், நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வருதுங்க. இது மாதிரி நல்லா வெங்காயம் வதக்கி எடுத்துக்கணும். என்ன போடுறது எடுத்துது வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதுங்க. அதுக்கப்புறம் இந்த இது மல்லித்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி அதெல்லாம் போட்டு 3 நல்லா கலந்து வதக்கணும். வதங்கி வரட்டுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இது நல்லா வதங்கி வரும்போது இந்த மாதிரி தக்காளி ஒன்று எடுத்து வச்சுருக்கிறோம். கொஞ்சமாக வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறோம். அது இஞ்சி பூண்டு ஒரு 4 பூண்டு பல், ஒரு 2 துண்டு இஞ்சி, இதோட பட்டை சோம்பு கிராம்பு சீரகம் கொஞ்சம், ஒரு முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு வெங்காயம் எல்லாம் வதங்கிச்சுதான் இதில் கலக்கிறோம். நல்லா தண்ணி விட்டு இலக்கி விட்டு இது நல்லா கொதி வரட்டுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். நம்ம இப்போ கல் உப்பு தான் போடுறோம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுறோம். பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா கொதிச்சு நல்லா வெந்துருச்சு இந்த கிரேவி. இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பன்னீர், 100 கிராம் பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கிறோங்க. போடுறோம். இதை போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். 10 நிமிஷத்தில் ஈஸியாக செய்கிற கிரேவிங்க. சிம்பிளாக பட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய கிரேவி. நல்லா கொதி வரட்டும். இந்த மராத்தி மொக்கு இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். சப்பாத்தி இட்லி தோசை இதுக்கெல்லாம் சாப்பிடக்கூடிய அருமையான பன்னீர் கிரேவி தயாராகிடுச்சுங்க. பாருங்கள், இப்போ பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. பன்னீர் கிரேவி எடுத்து டேஸ்ட் பண்ணி பாரு எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குது. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. நல்லா இருக்குது. பன்னீர் கிரேவி ரொம்ப ருசியான பன்னீர் கிரேவி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.
நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இது வந்து